ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சுவையில் மஷ்ரூம் குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா, அது தவிர வெரைட்டி ரைஸ் நீங்கள் இந்த குருமாவை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கடாய் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். 50 மில்லி சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதனுடைய பாதி அளவு நம்ம மசாலாவோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இது கூடவே கருவேப்பிலை இலையை ஒரு இனுக்கு போல் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு. இது நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணதாக சேர்த்துக்கலாம். இதோட வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நல்லா வறுத்து அரைக்கிறதுனால உங்களுக்கு கிரேவி நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்து இதை அரைக்க போகிறோம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் இது சேர்த்துருவோம். இப்போ இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமும் இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிதமான தீயில் நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பேனோட சூட்லேயே இந்த கரம் மசாலாவை நல்லா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இது தேங்காவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டு, இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சாங்கிறத பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மஷ்ரூம் சேர்க்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சைஸில் நீங்கள் பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரெஷ் க்ரீன் பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா இந்த தக்காளியோட ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதில் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சம அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா பச்சை வாடை போகணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மூடி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. குருமா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அப்போ தான் மஷ்ரூம் வாயில் தட்டுப்படும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாது. அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி கடைசியாக இதில் சேர்க்க வேண்டியது உப்பு. உப்பு பார்த்திங்கன்னா முதலே சேர்த்துற வேண்டாம், கடைசியாக சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்துட்டிங்கன்னா அந்த காளான் நல்லா சுருங்கிடும். கடைசியாக சேர்க்கறதுனால காளான் நல்லா முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்காய் மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்ப நேரமும் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான சுவையில் மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.